வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம 4 விதமான ஹெல்த்தியான புட்டு எப்படி பண்றது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம ரவா புட்டு பண்ணலாம். ரவா புட்டு பண்றதுக்கு 1 கப் ரவா எடுத்துருக்கிறேன். இது வந்து வறுத்த ரவை தான். பட் நம்ம கடையில் வறுத்து வாங்கினாலும் நம்ம லைட்டாக ஒரு வாசனை வர்றது வரைக்கும் ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். இந்த 1 கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை ஒரு வாசனை வர்றது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ரவை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் அப்புறமா கொஞ்சமா உப்பு. இப்போ இந்த ரவைக்கு கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ட்ரையா இல்லாம கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப லூஸ் ஆயிடக்கூடாது மாவு. இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து புட்டு வந்து ஒரு மாதிரி வர வரன்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் ரவையை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி இதை மூடி வைக்கிறப்போ அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சு மாவு பாருங்க நம்ம எவ்வளோ லூஸாக பண்ணி வச்சோம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கரெக்டாக புட்டு வந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்குது. இல்லை கட்டி மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கையால் இந்த மாதிரி இந்த கட்டிகள் எல்லாமே கொஞ்சம் உடைச்சி விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுடலாம். அடுத்ததா இந்த மாவு இதில் போடலாம். நம்ம மறுபடியும் இதில் தேங்காய், அப்புறமா திருப்பி கொஞ்சம் மாவு, ரொம்ப ஃபில் பண்ணாம மேல கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இது மேல கொஞ்சம் தேங்காய் பூ வச்சு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சிருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்டீம் வர ஆரம்பிச்சதும் நம்ம இப்ப எடுத்துடலாம். அடுத்ததா ஓட்ஸ் புட்டு பண்ண போறோம். ஓட்ஸ் புட்டு பண்றதுக்கு 1 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இப்போ ஒரு பேன்ல போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா ஒரு வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாம லைட்டா அந்த ஓட்ஸ் உங்களுக்கு வறுபடும் போது ஒரு மணம் வரும். அந்த டைம்ல அடுப்பு அணைச்சிடுங்க. ஓட்ஸ் வறுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா இப்ப இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். இப்ப நம்ம இந்த ஓட்ஸை நல்லா பொடிச்சிடலாம். இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற ஓட்ஸ் ஒரு பவுல்ல மாத்திடலாம். ஓட்ஸுக்கு தேவையான அளவு உப்பு எப்பவுமே இந்த புட்டு பண்றப்ப கொஞ்சம் பார்த்து கவனமா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு இந்த மாவுல எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி ட்ரையா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமா தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளிச்சு விட்டு மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஓட்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஓட்ஸ்ல ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். ஸோ நம்ம தண்ணி விட்டு பிசைறப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியா வர மாதிரி வரும். ஸோ இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்சியில நம்ம இதை ஒரு சுத்து ஓட விட்டுடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த மிக்ஸ் ஜார்ல போட்டுடலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான ஓட்ஸ் வேணாலும் 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு சுத்து ஓட விட்டுடலாம். பாருங்க மிக்சியில நம்ம இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை ஒரு சுத்து ஓட விட்டப்போ நல்ல உங்களுக்கு உதிரியா கிடைச்சிரும். இப்ப இது புட்டு பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அரிசி மாவு நிறைய மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் மாவுல வந்து சுத்தமா ஈரப்பதம் இல்லாத மாதிரி ஆயிடும். 1 டேபிள் ஸ்பூன் போதும்.
இப்போ இந்த ஓட்ஸில் போடுறதுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் நம்ம தேங்காய் போட்டுடலாம். இந்த மாதிரி மாவும் தேங்காயும் மாறி மாறி நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம வச்சிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஓட்ஸ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓட்ஸ் புட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயோட வாசனையில ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதுவரை ட்ரை பண்ணிட்டு இல்லைன்னா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஓட்ஸ் வந்து பச்சையா நீங்க இது வந்து செஞ்சிடாதீங்க. அதை வறுத்தாதான் அந்த வாசனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். புட்டும் அதே மாதிரி நல்ல பெர்ஃபெக்டா உங்களுக்கு மாவை நீங்க வறுத்து பண்ணீங்கன்னா நல்லா வரும். இந்த சிவப்பரிசி புட்டு எப்படி பண்றது பார்க்கலாம். 1 கப் சிவப்பரிசி மாவு, கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்து, உப்பு ரொம்ப கவனமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமானா கூட நல்லா இருக்காது. கொஞ்சமா உப்பு சேர்த்து இப்போ இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு வந்து இந்த மாவில் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி இது மாதிரி மொத்தமா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இந்த மாவை உதிரிய நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். கோகோனட் வாட்டர் நம்ம தேங்காய் உடைக்கிறப்ப அந்த தண்ணி கிடைக்கும்ல, அது நீங்க இதுல சேர்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா உதிரியா இருக்கணும், அதே டைம்ல ஈரப்பதமாகவும் இருக்கணும். இப்போ நீங்க பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே நம்ம வந்து உதிர்த்து விட்டோம்னா உதிர்ந்து போகணும். அந்த மாதிரி ஒரு பக்குவத்துல நீங்க இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர்ல தேங்காய் போட்டுருங்க. அப்புறமா மாவு, மறுபடியும் இந்த மாதிரி தேங்காய், மித்த இருக்கக்கூடிய மாவை நீங்க மூடி வச்சிருங்க. இன்கேஸ் வந்து ஒரு குழாய் வந்து நமக்கு வெந்து கிடைச்சிருக்குள்ளாடி அடுத்த மாவு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு அப்புறமா நீங்க வந்து குழாயில அப்புறமா போட்டு எடுக்கலாம். இந்த குழாயில ஸ்டீம் வர ஆரம்பிச்ச உடனே நீங்க இதை எடுத்துடலாம். பிகினர்ஸா இருந்தா நீங்க அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறமா இந்த குழாயை எடுத்து அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பி அடுத்த தட்டு போடுறப்போ ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சம்பா புட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பண்ண போறது கோதுமை மாவுல புட்டு பண்ண போறோம். ஸோ கோதுமை மாவு புட்டுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவை ஒரு பேன்ல போட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா இதை வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். மாவு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எப்பவுமே எந்த பொருள் வறுத்தாலுமே நீங்க வறுத்த பாத்திரத்துல வச்சுட்டீங்கன்னா இன்னும் அது கருகிரும் கொஞ்சம் கூட. ஸோ எப்பவுமே இன்னொரு பிளேட்ல இந்த மாதிரி நீங்க அதை ஆற வச்சிடணும். நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிற கோதுமை மாவை ஒரு பவுல்ல மாத்திடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு உப்பு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு இந்த மாவை பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தெளிச்சு தான் நீங்க பண்ணணும். இல்லைன்னா வந்து அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து உருண்டு வந்துடும் மாவு. மாவு இந்த மாதிரி லைட்டா உங்களுக்கு கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாவை நீங்க ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு ஓட்ஸ் பண்றப்ப நம்ம எப்படி அந்த ஓட்ஸ் புட்டுக்கு பண்ணுமோ அதே மெத்தட்லயே இதையே நீங்க பண்ணுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து இதை ஒரு சுத்து ஓட விட்டுறலாம். மாவை இந்த மாதிரி மிக்ஸில ஓட விட்டப்போ நல்ல இந்த மாதிரி உதிரி உதிரியா நம்மளுக்கு கிடைச்சிரும். பாருங்க எப்படி மாவு உங்களுக்கு ஈரப்பதமாகவும் இருக்கும், அதே டைம்ல நல்ல மாவு உதிரியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இது புட்டு பண்றதுக்கு கரெக்டா இருக்கு.
ஃபர்ஸ்ட்ல தேங்காய் போட்டுடலாம். அப்புறமா மாவு போடுங்க. சூப்பரான நம்மளுடைய கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம 4 விதமான ஹெல்த்தியான புட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.